திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகர் அருகே ரயில் என்ஜினுக்கு மின்சாரம் கடத்தும் கொக்கி வயரில் சிக்கியதால் 1 மணி நேரத்திற்கு மேலாக ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள் என்ன? தமிழ்குமரன், சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பயணிகள் புறநகர் ரயில் சேவையை நம்பியிருக்கின்றனர். அவ்வப்போது தண்டவாள பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக ரயில் சேவையும் ரத்து செய்யப்பட்டு வருகிறது. இன்றும் கூட 4 மணி நேரம் 27 ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருந்த சூழலில் பிற்பகல் வாக்கில் சென்னை நோக்கி சென்ற ஒரு என்ஜினில் மின்சாரம் கடத்தக்கூடிய கொக்கி என்பது மின்சார ஒயரில் சிக்கி உடைந்து அதிலே நின்றுவிட்டது. இதன் காரணமாக கும்மிடிப்பூண்டியிலிருந்து சென்னை மார்க்கத்தில் செல்லக்கூடிய ரயில்கள் அனைத்தும் அத்திப்பட்டு புதுநகர், அத்திப்பட்டு என ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக ரயில்வே ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இந்த மின்சார ஒயரில் சிக்கி இருந்த அந்த மின் கம்பியை அப்புறப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு தற்பொழுது 1 மணி நேர காலதாமதத்திற்கு பிறகாக ரயில்கள் ஒன்றொன்றாக புறப்பட தொடங்கி இருக்கிறது. அலுவலகம் முடிந்து வீடு திரும்பக்கூடியவர்கள், பள்ளி கல்லூரி முடிந்து வீடு திரும்புவோர் என ரயில் பயணிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். சென்னை கும்மிடிப்பூண்டி ரயில் மார்க்கத்தை 4 வழித்தடமாக மாற்றினால் மட்டுமே இது போன்ற பாதிப்புகள் ஏற்படும் போது ரயில் சேவை பாதிக்காமல் மாற்று தடத்தில் இயக்க முடியும் என்ற ஒரு கோரிக்கையும் ரயில் பயணிகள் முன்வைக்கிறார்கள். தமிழ்குமரன், விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.